அங்கு சில நபர்கள், அங்கிருந்த சில மக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல கபட நாடகம் ஆடினார்கள். அது அல்லாஹ்வே சொல்றான், கபட நாடகம் ஆடினார்கள். இன்னும் மட்டுமல்லாமல் சில நபர்கள் பொய்யர்களாக இருந்தார்கள். இன்னும் இவர்களை எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவங்க எல்லாம் வஞ்சக கூட்டம், நபியை இவங்களை நீ நம்பாதீங்கன்னு சொல்லி சொன்னார். பெருமானார் வெற்றி கொள்வார்கள், வெற்றி கொண்டு மக்காவுக்கு வருவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா மக்கா வெற்றி கொண்டு வந்ததுக்கு பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர் நம்மெல்லாம் ஊரை விட்டு விரட்டுவாங்களோ, நம்மளெல்லாம் கைதிகளாக ஆக்கிடுவாங்களோ. ஏன்னா இந்த ஆட்கள்னா இவர் முகமது பின்னாடி போனோம்னா நமக்கு ஒண்ணுமே மிஞ்சாதுன்னு சொன்ன ஆட்கள். அந்த மக்கா வெற்றி கொண்டதுக்கு பின்னாடி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க கூட நாங்க வந்திருப்போம் நபியே, ஆனா எங்களை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க, எங்களை உடல, எங்களை இவங்க எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டனாலதான் உங்க கூட எங்களால ஹிஜ்ரத் செஞ்சு வர முடியல, இல்லைன்னா நாங்கெல்லாம் வந்திருப்போம் நபியே என்பதாக கபட நாடகம் ஆடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நபியே இவங்க எல்லாம் வஞ்சக கூட்டம், இவங்களை நீங்க நம்பாதீங்க என்பதாக அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்றான். வமல்லம் யுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீதும் யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ, இன்ன அஅதனா லில் காஃபிரீன ஸாயிரா, நிச்சயமாக அவர்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு ஆயத்தமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே இவங்க எல்லாம் நீங்க நம்பாதீங்க, இவங்க எல்லாம் கபட நாடகம் ஆடுறாங்க, இவங்கெல்லாம் உங்களிடத்துல வேஷம் போடுறாங்க, இவங்கெல்லாம் பொய்யானவர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் காமிச்சார். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். நாம அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாங்க கூடிய விஷயத்துல நாம உறுதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, யாரு நல்லவன் யாரு கெட்டவன், யாரு கூட நாம சேரணும் யாரு கூட நாம சேரக்கூடாது, யார கூட நாம பழக்கம் வச்சுக்கணும் யாரு கூட வச்சுக்க கூடாது, யாரு நமக்கு கெடுதி நினைக்கிறா, யாரு நமக்கு நல்லது நினைக்கிறா, யாரு நமக்கு சூழ்ச்சி செய்யறா, யாரு நம்ம இடத்துல பொய்யா இருக்கிறா, இந்த அடையாளத்துல அல்லாஹ் காமிச்சிருவான். அதுதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய படிப்பினை. நீங்க அல்லாஹ்வை நம்புனா அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். சுருக்கமான விஷயம் இதுதான். அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்க அல்லாஹ்வை நிராகரித்தால் அல்லாஹ் உங்களை புறக்கணிச்சிருவான். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தா, ஏன் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவியை 4 புறத்திலிருந்தும் அல்லாஹ் உதவியை வழங்குவான். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட வரலாறுகள் நிறைய இருக்கிறது சகோதரர்களே. சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக